Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம hand embroidery பார்க்க போறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க, bell பட்டனை click பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம rope தையல் thread stitches பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது வந்து hand embroidery silk thread வேணும். அப்புறம் embroidery நூல் வந்து இந்த மாதிரி ஒரு white கலர்லயும் ஒரு maroon கலர்லயும் எடுத்து வச்சுக்கோங்க. ரோப் ஸ்டிச்சுக்கு நம்ம ஊசி அடியில் விட்டு மேலே எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம கெட்டி தையலை போட்டு விட்டுறணும். பேக் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு கெட்டி தையலை போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஒயிட் நூலில் நம்ம வந்து அதுக்கு மேலே சுற்றி எடுக்க போகிறோம். அடியில் ஊசியை கோர்த்து மேலே எடுத்துக்குவோம். இப்போ ஒவ்வொரு அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் நம்ம விட்டு விட்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு உள்ளே விட்டு விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ரோபு மாதிரி உங்களுக்கு அது திரும்பிடும். இங்கே பாருங்கள், கயிறு மாதிரி உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஒவ்வொரு அந்த கெட்டி தையலுக்கு உள்ளேயும் விட்டு விட்டு எடுக்கணும். பார்க்குறதுக்கு கயிறு மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு ரோபு ஸ்டிச். இப்படி ஃபுல்லுமே நம்ம இதை போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரோபு ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரோபு தையலை நம்ம வந்து டிசைனாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிசைன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க துணியில். அப்புறம் 2 கலர் நூல் சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு ஒன்றும் ஒயிட் ஒன்றும் கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அதே ரோபு தையலை வந்து நம்ம டிசைனில் போட்டுருவோம். ஒரு பலூன் டிசைன் தான் எடுத்திருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு கெட்டி தையலே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கெட்டி தையல் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒயிட் நூலால் நம்ம உள்ளே விட்டு விட்டு எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி எல்லா டிசைனையும் உங்களுக்கு இந்த பலூனை பூரா ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரோப் தையல் போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.